ஸோ இந்த ஐயப்பன் விரதம் இருக்கும்போது, ஐயப்பனை நோக்கி வேண்டும்போது, குழந்தையிலேயே எப்படி ஒரு 2 பவர்ஃபுல் ஃபோர்ஸோட எனர்ஜியோட பிறந்திருக்கார். அப்படின்னா எப்படின்னா, ஒரு விஷ்ணு பாதுகாப்பு, செல்வ வளம், எல்லா குரோத், சக்ஸஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியவர். அதே மாரி சிவன் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ஆளுமை தன்மை, லீடர்ஷிப், ஒரு அழித்தலுக்கான ஒரு கடவுள். பராசக்தியினோட ஒரு அங்கம், ஒரு அர்த்தநாரீஸ்வர் பொசிஷனில். ஸோ அப்படி இருக்கும்போது சிவன் தான் எல்லாமே, சிவன் தான் சூன்யம், சிவன் வந்து யோக நிலையிலே இருப்பார். இப்படிப்பட்ட மோட்சத்தை வாரி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர். இப்படிப்பட்ட 2 பவர்ஃபுல் ஃபோர்ஸ் ஓட எனர்ஜியில் ஒரு ஒரு குழந்தை ஃபார்ம் ஆச்சுன்னா, அப்போ அந்த குழந்தை எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஐயப்பனை வேண்டும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஸு, புகழ், குரோத்து, நமக்கு பர்சனல் லைஃப்பில் பிரச்சனை இருந்தாலும் சரி அதுவும் தீர்றதுக்கு நம்ம வந்து மனதார வேண்டினாலே போதும். சில பேருக்கு வந்து எப்படி போட போகிறேன்னு தெரியல, எனக்கு மாலை மாலை போடணும், ஐயப்பனை போய் பார்க்கணும், அந்த எண்ணம் இருந்தாலே போதும், அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவரே பண்ணி கொடுத்துருவார். எத்தனை கதைகள் நம்ம கேட்டிருக்கோம். எனக்கு ஆசையாக இருக்கு, ஆனால் அதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையலை. ஒன்று ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், என்னால் அப்பா அம்மா வயசானவங்க எங்கே விட்டுட்டு போகிறது தெரியல, இப்படியெல்லாம் இருக்கும்போது அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம பக்தியை மட்டும் வைத்து, சரணாகதி தத்துவத்தை மட்டும் வைத்து ஐயப்பனை மனதார வேண்டினால் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ். அன்றைக்கி கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, கிட்ட ஒரு 10 ரூபாய் இல்லை மேடம், எப்படி நான் போவேன்னு தெரியல அப்படின்னாங்க. அதுக்கெல்லாம் உனக்கு ஐயப்பன் அருள் புரிவார் அப்படின்னு நம்பிக்கையில் போனால் அவருக்கு அதற்கான எல்லா விஷயமும் நடந்தது அப்படின்னும் சொன்னாங்க.